ஃபைட் இன்ஜினியர்களுக்கு வணக்கம்னா உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1 இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா நம்ம சார்லி அவர்கள் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாருங்க. இதனால அவர் வந்து ஒரு செய்யாத கொலை கேஸ்னால உள்ளே போயிடுறாரு. கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த ஒரு படிப்பை முடிச்சுட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வராங்க. ஸோ இவங்க வரத்துக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து குற்றவாளி, அதாவது செய்யாத தப்புக்கு ஜெயிலில் இருக்க சில பேர் வந்து வெளியே வர முடியாமல் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு அவங்கள மறுபடியும் வெளியே கொண்டு வரத்துக்காக இவங்க ஒரு ஏஜென்சி உருவாக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபைண்டர் ப்ராஜெக்ட் 1. இதுதான் வந்து இவங்க வச்சிருக்க பேரு. இதனால வந்து நம்ம சார்லி அவர்களுடைய கேஸை இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து நம்ம சார்லி அவர்களுடைய பொண்ணு தான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களுடைய கேஸ் எந்த மாதிரி போகுது, நம்ம சார்லி அவர்கள் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்னு ஒரு த்ரில்லாவே இந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவர் உள்ள போறதுக்கு என்ன காரணம், யார் காரணம், எப்படி அவர் உள்ள போனார், யார் செஞ்ச கொலைக்காக அவர் உள்ள போனாரு, ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி சொன்னா நம்ம சார்லி அவர்களை காட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ அவரை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே இப்படி ஒரு ஐடியாவோட வராரு. அதாவது குற்றமே செய்யாம ஜெயிலில் இருக்கா, அவங்க மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லை நிரூபிச்சு மறுபடியும் அவங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்காரு. ஸோ இவர் காலேஜ் முடிக்கிற அந்த ஃபைனல் இயரில் லாஸ்ட் டே அன்னைக்கு வந்து நம்ம நேரல் ரவி அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஐடியா வந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இது ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காரு. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ரோலுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம நேரல் ரவி. ஸோ அதை தாண்டி நம்ம ஹீரோ இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவருக்கு வர ஒரு கேஸ் தான் நம்ம சார்லி அவர்கள். ஸோ இவருடைய மகள்லாம் வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எதனால அவங்க அப்பா வந்து ஜெயிலுக்கு போனார், யார் என்ன எப்படின்னு வந்து விவரமாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம சார்லி அவர்கள் எதனால ஜெயிலுக்கு போனாருன்ற ஒரு விஷயத்த கொண்டு போன விதமே வந்து கொஞ்சம் குழப்பமாக தாங்க இருந்தது. ஸோ ஒரு கதைக்குள்ள கதைன்னு சொல்லி கொஞ்சம் இதுவாக தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு செகண்ட் ஹாஃப் போகும்போது தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, நம்ம சார்லி அவர்கள் யார் செஞ்ச கொலைக்காக உள்ளே போயிருக்காரு அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் நல்லாவே இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்தா படம் இன்னும் நல்லாவே போயிருக்கும். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க. படத்தோட ட்ராவலும் சரி லாஜிக்கும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்து படத்தை நல்ல கண்டினியூட்டிவாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இது எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பெருசாக எந்த ஒரு பில்டப்பும் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போன விதம் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லாங்க. பெருசாக அதிரடியாக கொடுத்து வெயிட்டாக காட்டுறோம் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்டோரி எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தை. முக்கியமாக நம்ம படத்தோட கதாநாயகன் வினோத் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு கதை எழுதுனதும் அவர் தான், இயக்குனதும் அவர் தான், நடிச்சிருக்கிறதும் அவர் தான். ஸோ அவருக்கு தான் பெரிய ரிஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படின்ற ஒரு இதில் தான் எடுத்திருப்பாரு. ஸோ மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் இந்த படம். ஸோ அவரோட ஆக்டிங் வைஸ் இந்த படத்தில் நல்லாவே கொடுத்துருக்காரு, டைரக்ஷனருக்கும் நல்லாவே பண்ணியிருக்காரு. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக வந்திருக்க எல்லாருமே வந்து அவங்களோட ஆக்டிங்கை நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் வில்லனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சார்லி அவர்களுக்கு பொண்ணாக வந்திருக்க அவங்களா இருக்கட்டும், நம்ம வினோத் அவர்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களை சுற்றி இருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட ஆக்டிங் வைஸாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டிஓபி ஒர்க்கும் சரி, எடிட்டிங்கும் சரி, மியூசிக்கும் சரி இந்த படத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவாகவே இருக்குது. ஓவரால் இந்த படத்தை பற்றி சொன்னால் நம்ம சார்லி அவர்கள் மாதிரியே வந்து பல பேர் நம்ம நாட்டில் இன்னமும் இருக்காங்க. ஸோ செய்யாத கொலைக்காக, செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவங்க ஜெயிலில் போயிட்டு இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியாக வந்து படத்தில் காட்ட முயற்சி பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மேட்சாக இருக்குது. ஸோ உங்கள் சுட்டு வட்டாரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்க விரும்பினாலும் சரி, படம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்களா சரி, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருந்தது அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.